இப்பெல்லாம் கல்யாண பேச்சுவார்த்தை இப்போ கல்யாணம் ஒரு நாள் கிடையாது, இப்போ 3 நாள் நடக்குது. மலரே 3 நாள் கல்யாணம் நடக்குது இப்போ. அந்த காலத்தில் ஒரு நாள் முகூர்த்தம், இப்போ 3 நாள். முதல் நாள் என்ன தெரியுமா? மெஹந்திக்கு. மெஹந்தி வைக்கிறீங்களாம்மா? மெஹந்தி திருவிழா, மெஹந்தி டே அதுக்கு பேர். இந்த காதலருக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே வருது இல்லை, அதே மாதிரி மெஹந்தி டே. மெஹந்தி டேயில் வந்து ஆண்களுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க, ஒன்லி கேமராமேன் மட்டும்தான். உண்மையிலே இதை கேள்விப்பட்டு எங்கள் ஊரில் 3 பேர் இப்போ கேமரா எடுத்துட்டான், வாங்கிட்டான். உண்மையிலே 2 பேர் ஸ்டுடியோவாக வச்சுட்டான், வாங்கிட்டான். உண்மையிலே ஜென்மத்திலே இந்த நடத்திட மாட்டான், சரியா? அது வந்து தான் அதில் ஃப்ரீ வெட்டிங்கெல்லாம் உண்டு, அது அடுத்த நாள் தான். அப்போ அந்த மெஹந்தி அடுத்தல இந்த குல்பி ஐஸ் மாதிரி கல்பி விழா ஒன்று நடத்துகிறாங்க. கல்பி அப்படி தானம்மா? ஆமாம், மஞ்சள் ட்ரெஸ் போட்டுட்டு குடும்பமே ஆடும், வர்றவன் போகிறவெல்லாம் ஆடுவாங்க. உண்மையில் ஆட்டம், பெண்கள் முழுக்க ஆட்டம் தான். அடுத்த நாள் தான் கல்யாணம். ஆடி டயர்ட் ஆகிருமா, 3ஆவது நாள் தான் திருமணம். ஐயா கேட்டீங்களா? ஐயா நீங்கள் இதுக்காகவே கூட ஒரு கல்யாணம் பண்ணலாம் போலுக்கு. நீ அதே பொண்ணு தான். நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அதே பொண்ணு தான், இதுக்கு கல்யாணமே பண்ணாமல் இருக்கலாமே, அதே பொண்ணு அப்படின்னு நம்ம தான் விஷயமே தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி 3 நாள் நடக்குது கல்யாணம். ஆனால் அன்னைக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போல்லாம் கல்யாண வீடுகளில் நீங்கள் பாருங்களேன், பேச்சுவார்த்தை எப்படி இருக்குது? பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? நாங்கள் 100 பவுன் நகை போடுவோம், 10 லட்ச ரூபா கையில் தர்றோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போடுற நகையை எடை போடுவோம், எடை குறைஞ்சா அடி போடுவோம், சரியா இருந்தா இட்லி போடுவோம். இப்போ அதுலேயும் பவுனெல்லாம் பார்த்தீங்களாம்மா? ரேட்டை பார்த்தீங்களா? கடவுளே, போட்ட காதில் போட்டது கழுத்தில் போட்டு அப்படியே வச்சுக்கிடுங்க, கட்டியலா. இப்போ குறைவு, அடுத்த வாரம் கூடும், அப்படியே வச்சுக்குங்க. பேங்க்காரம்லாம் கூப்பிடுறான் நம்மளை, சார் வாங்க நமக்கு 10 லட்ச ரூபா கடை இருக்குன்னு வச்சுக்கலாம். அவன் கூப்பிடுறான், வாங்க எவ்வளோ வேணாலும் வாங்கிடுங்க, எவ்வளவு வேணாலும். வட்டியை கட்டி 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 இப்போ 1 லட்சம் வச்சது 30 லட்சத்தில் வந்து நிற்கான் ஒருத்தனுக்கு. ஆமாம், என்ன வட்டி ஏன்னா அவன் சும்மா கூப்பிட்டு நம்மளை தர்றான். சார் நான் ஒரு காசு நீங்கள் கட்ட வேண்டாம், ஆதார் கார்டை மட்டும் கொண்டு வா, உனக்கு அல்வா நாங்கள் கொடுத்துட்றோம். ஆதார் கார்டு போன உடனே அல்வா தான். இப்படி ஆகி போச்சு நகையெல்லாம். ஆனால் பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்க தாய்மார்கள் நீங்கள் கவலையே படாதுங்கம்மா. இன்னும் 5 வருஷம் இல்லைன்னா 10 வருஷத்தில் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் நகை செய்ய வேண்டாம், வர்றவனே செய்து போடணும். என்ன பொண்ணு இல்லை கட்டியலா, சந்தோஷமாக இருங்க, கவலையே படாதுங்க, போட்டு கட்டுவான். ஆமாம், நீ சொல்லிட்டு போயிடுவா போ. ஆனால் வரப்போகுது அப்படி. சீனாவிலலாம் பொண்ணு இல்லையா? பொண்ணு இல்லை, நீங்கள் அங்கே போயிடலான்னு பார்க்கலாம். ஒன்று அப்படியா? நீ எவ்வளோ ஆர்வமாக கேட்குற, அங்கே போயிடுவோமா? என்ன ஒரு ஆர்வம். அதனால் கவலைப்படக்கூடாது. அப்போ வந்து கல்யாண பேச்சுவார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேச்சுவார்த்தை அப்படி தானே இருக்குது. அதில் என்ன சந்தோஷம் இருக்க போகுது? நிம்மதி இருக்கா? உங்கள் வீட்டுக்காரர் முதல்ல பேசுன மாதிரி இருக்காரா அவங்கள்ட்ட? முதல்ல கல்யாணம் முடிஞ்ச புதுசில், இப்போல்லாம் கல்யாணத்துக்கு முன்னே பேச ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கண்ணே மணியே கற்கண்டேன்னு சொன்னவர் அப்புறமா என்ன சொல்கிறாரு? இப்போ நீங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுங்க, எங்க என்ன வை போனேன், இப்போ தானே வந்தேன், வை போன வாங்கிட்ட தான் இருக்கணிட்டு வை போனேன், ஏப்பம நைய 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 தெரியாமல் வந்துட்டேன். உங்கள் ஊரில் வந்து பொண்ணு கட்டுனதே பெரும் பாவம், என் வாழ்நாளில் செய்த பாவமே ஒன்றை கட்டுனதா அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்கம்மா. ஃபோன் பண்ணி பாருங்கப்பா. முதல்ல அப்படி இல்லை, கல்யாணத்துக்கு முன்னே எப்பண்டா ஃபோன் பண்ணுவான்னு இருக்கோம், கல்யாணத்துக்கு பிறகு எப்பண்டா நிப்பாட்டுவான்னு இருக்கோம். முதல்ல வந்து அவர் முதல்ல பேசி முடிச்ச உடனே மை லைஃப் பண்ணி வச்சிருப்பான் ஃபோனில், பேர மை லைஃப், வாழ்க்கையே வாதானா. கட்டி அப்புறமா கல்யாணம் முடிஞ்ச உடனே மை ஒய்ஃப். அப்புறமா 1 மாதம் கழிச்சு ராங் நம்பர் நீ போட்டு வச்சிருப்பான். அதுக்காக போன உடனே மொபைல் எடுத்து பார்த்துப்படாங்கக்கா, நீ இங்கே வாங்க, அந்த ஆள் சொன்ன உண்மையா நீ பார்க்க ஒரு. ஆமாம், உண்மையிலே எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் சரவணன், உண்மையிலே சரவணன் பேய் நம்பர் அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு, அப்படியே போட்டு வச்சிருக்காரு. இன்னொருத்தன் பிடாரி அணி போட்டு வச்சிருக்கான், பிடாரி. ஒருத்தன் அடங்கா பிடாரி அணி போட்டு விட்டுருக்கான், ஒருத்தன் லூஸ் அணி போட்டு வச்சிருக்கான். ஐடியா கொடுக்கன்னு நினைச்சு இப்படி ஏதாவது பதிவு பண்ணி வச்சிருப்படாதடா. இல்லை இப்படியெல்லாம் இருக்கு. இல்லை உங்களுக்கு, நான் உங்களுக்காக தான் பேசுறேன், உண்மைதான். நம்ம அது அப்படி பேச முடியுதா? என்ன இப்போ அதே மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா செல்லக்குட்டின்னு சொல்லுவாரா? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்க நேரம் அப்படி முடியுமா? அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் அப்படி இருக்கும்.
ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. கல்யாணம்னால அப்படி ஒரு இது. எழில் வானம் எங்கும் பல வண்ண மேகம், அழகான வீணை ஆனந்த ராகம், எதிர்கால காற்று எது செய்யும் என்று அறியாத உள்ளம், அது தெய்வ வெள்ளம். மாலை நீ கட்டி வைத்துக் கொண்டு வந்த வேளை, நல் பொட்டு வைத்து இங்கு வந்த காலை, நீ எண்ணியதும் இல்லை அம்மா நாளை, கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை வந்தானே, கலை மகளே நீ வாழ்கவே. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வருது, எவ்வளவு பிரச்சனை. கணவன் மனைவி உறவு இன்னைக்கு நல்லா இருக்கா? பேசுறமா ஒழுங்கா? மனம் விட்டு பேசுறதுக்கு நேரம் இருக்கா? நினைச்சு பாருங்க. அண்ணன் தம்பி 5 பேர், அண்ணன் தம்பி 5 பேர் ஒரு குடும்பத்தில் பாருங்க, உங்களுக்கே தெரியும். 5 அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்காங்களா? இருக்காமா? சொல்லுங்க பாப்போம். உங்க ஊரை நான் பேசல, நீங்க எல்லாமே சொக்க தங்கம், உங்க குடும்பம் பிரியவே இல்லை, அதே மாதிரிதான் இருக்கு. உண்மைதானா? நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். எங்க அண்ணி, மூத்த அண்ணி வலது காலம் எடுத்து வச்சு வந்தாங்க. சண்டை போட்டிருந்த அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம் அப்படின்னு எந்த ஊர்லயும் சொல்ல முடியாது. உங்க ஊரை தவிர உங்க ஊர்ல சொல்ல முடியும். நீங்க பல குடும்பத்தை சேர்த்து வச்ச மகராசிகள் தெரியும். நான் கேள்விப்பட்டேன், பேப்பர்ல கூட நான் படிச்சுட்டு தான் வந்தேன், தினமணியில படிச்சுட்டு வந்தேன். 3 பேரை சேர்த்து வச்சிருக்கீங்களே கேள்விப்பட்டேன். ஆமா, உண்மை இல்லை. என்ன நாங்க ஒழுங்கா வீடு போய் சேரணும் இல்லையா அம்மா? அதுலயும் பொம்பளை கூட்டத்தில் மாட்டினோம் விளங்கியிருக்கா. நாங்க நல்லா இருப்பான்னு சொல்ல வந்தேன். நல்லா இருப்பான் தாயி, நல்லா இருப்பான். அப்போ குடும்பத்தில் பிரிவினை வருகிறது. ஒன்னா இருந்த குடும்பம். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, அண்ணன் தம்பி நாங்க 5 பேர் சார், ஒரு கடலை மிட்டாயை வாங்கி 5 பேரும் பங்கு வச்சு சாப்பிடுவோம். பிச்சைக்கார குடும்பம்னு நினைக்காதுங்க, ஒற்றுமையோடு இருந்திருக்காங்க. இன்னைக்கு 5 பேரும் 5 திசைக்கு போயிட்டாங்க. மூத்த மகன் மேல தெருவு, 2வது மகன் கீழே தெருவு, தாயும் தோப்பன் நடுத்தருவு. உண்மைதானா? கல்யாணத்துக்கு பிறகு தானே வருது. நம்ம அம்மாவை நம்ம அப்பாவை ஒன்றும் இல்லை. வரக்கூடிய மருமகள் இருக்கக்கூடிய மாமியாரை தன்னுடைய தாயாக பாவிக்கக்கூடிய எத்தனை மருமக உண்டு இருக்க. நீங்க உங்களை சொல்ல முடியுமா தெய்வமே? இருக்கக்கூடிய மாமியார் வரக்கூடிய மருமகளை தன்னுடைய மகளாக பாவிக்கக்கூடிய மாமியார் எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல சொல்ல முடியாதுல்ல. அப்படி அப்ப எவ்வளவு பிரச்சனை. பிள்ளைகளால் இன்னைக்கு பிள்ளைகள் சொல்ல வார்த்தை கேட்குதா? ஒன்று சொன்னா கேட்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்று சொன்னா 9 சொல்லுவான். அப்படி இருக்கான் பிள்ளைகள். எதையும் கேட்க முடியாது. இப்போ வேறு ஆளுகிட்ட சொல்லி வச்சுக்க அப்படிங்கிறான். யார்கிட்ட? அப்பாட்ட சொல்லி வைக்கணுமா? புருஷனுக்கே வட்டி கொடுக்கக்கூடிய பொண்டாட்டி உண்டு, பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே 10 பைசா வட்டி, ரன் வட்டி. அவன் சம்பளமாக தான் இருக்கும், அவன் வாங்கிட்டு வந்த பணமாக இருக்கும், ஆனால் வட்டி கொடுப்பாங்க. புருஷன் எங்க பக்கத்து விட்டு ஜானகிட்டே அங்கே வாங்கி தந்திருக்கேன், 7 பைசா வட்டி, இல்லைன்னா மவனை உனக்கு 7 ரூபா தான். எப்படி? அன்னைக்கு ஒரு வீட்டில் மனைவி கணவன்கிட்ட சொன்னாங்க, நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சாமியார் போய் சேர்ந்துட்டாரு. உடனே அவன், ஆண்டவன் இருக்காண்டி, சிவபெருமா இருக்காரு, பின்ன செஞ்ச பாவம் சும்மாவா விடும்? இந்தம்மா சொல்லிச்சு, நமக்கு இன்னையோட கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு அப்படின்னுச்சு. 10 வருஷம் ஆச்சா கண்ணே, அப்போ 10 நிமிடம் மௌனம் சொல்லி செலுத்துவோம். ஒருத்தன் ஒரு சாமியார்ட்ட போனான், சாமி என் மனைவி இங்கே வாழனா வரணும், போனா போகணும், இதுக்கு எனக்கு நீங்கள் அருள் பாலிக்கணும் அப்படின்னா. உடனே சாமியார், இதெல்லாம் முடியாம தானே நானே சாமியார்ட்டா இருக்கேன். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை, மாமியார் மருமகள் ஒற்றுமை இல்லை, அப்படி ரொம்ப வேதனைப்பட்டார். அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் எங்கள் பணத்தை பிரதானமாக வைத்து வரக்கூடிய வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா? பணம் மட்டுமே நோக்கம். இன்னைக்கு எத்தனை கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இருந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்கா? அது என்ன தெரியுமா? வாழ்க்கை ஒரு குகைக்குள்ள வாழ்றது மாதிரி. குகைக்குள்ள இருக்கிறவன் எப்பண்டா குகையிலிருந்து வெளியில போவோம்னு நினைக்கிறான், வெளியில இருக்கிறவன் எப்பண்டா குகைக்குள்ள போவோம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அது மிகப்பெரிய போராட்டமே 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 அப்படின்னு தீர்ப்பை சொன்னா உங்க 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இல்ல இல்ல முடியல சொன்னா சொன்னா அப்புறம் அந்த அம்மா இவரு பெரிய சுப்ரீம் கோர்ட் சர்ச்சி தீர்ப்புல மாதிரி சைக்கிள் என்ன சைக்கிள் என்ன கொண்டு வச்சுட்டு போயிருக்காங்க. தீர்ப்பு கிடைச்ச உடனே சைக்கிளை மிதிச்சிருக்கமா, சைக்கிளை மிதிச்சுட்டு அப்படியே நீங்க குளத்துக்குள்ள போயிறாங்கம்மா. என்ன வாழ்க்கை!